أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الحمد لله وكفى والصلاة والسلام على نبينا முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜிடாப் நிறுவனத்தின் ஊடாக வழங்கப்படக்கூடிய ஆன்மீக ஊடகம் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியிலே மீண்டும் ஒரு அருமையான நாளிலே உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். குறிப்பாக எனது உள்ளத்தை பக்குவப்படுத்திக் கொள்வதற்கும், நப்சை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கும், சிந்தனையை மிக தெளிவாக வைத்துக் கொள்வதற்கும், எமது ரூஹை தட்டி எழுப்புவதற்கும் இஸ்லாம் பல வகையான முறைமைகளை எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றது. அந்த வகையில் இன்றைக்கும் நாங்கள் நிச்சயம் முக்கியமான ஒரு விஷயம் சம்பந்தமாக டிஸ்கஸ் பண்ணுவோம். குறிப்பாக எங்களுக்கு தெரியும், என்னோட கல்பு மாசடைகின்ற சில அம்சங்கள் இருக்கின்றன. எனது கல்பு குறிப்பாக பாவங்கள் செய்கின்ற பொழுது கல்பு மாசடைவதை போல இன்னும் சில விடயங்களினூடாக எனது கல்பு மிக மோசமான பாதிப்புக்கு உட்படுவதை பார்க்கின்றோம். குறிப்பாக இன்னொரு மனிதர் பற்றி வருகின்ற தப்பெண்ணங்கள், அதே போன்று இன்னொரு மனிதர் பற்றிய பொறாமை, போட்டி, இன்னொரு மனிதன் மீதான ஒரு அண்டர்ஸ்டிமேட் பண்றது, பெருமை அடிக்கிறது, கோல் புறம், இப்படி நிறைய பாவங்கள் மனிதர்களோடு சம்பந்தப்படுகின்ற பாவங்களினூடாக என்னோட கல்பு மாசடைவதை பார்க்கின்றோம். கல்பு மாசடைவதினூடாக நடக்கின்ற மிகப்பெரிய ஒரு விடயம்தான் உள்ளம் பாரமாகும், கல்பு இறுகும். அப்ப கல்பு பாரமாகி கல்பு இறுகினா அது எங்க நடத்தையில மோசமான தாக்கத்தை அது ஏற்படுத்தும். நீங்க சுரத்து இன்ஷிரா அலம் நஷ்ரா லக சத்ரக் என்ற சூறாவை படிச்சு பார்த்தா ஒன்று கல்பு விரிந்திருக்கணும் அல்லது கல்பு சுருங்கி இருக்கும். கல்பு விரிந்திருந்தால் என்ன நடக்கும் என்றது சம்பந்தமான ஒரு அழகான ஒரு தெளிவுகளோட அந்த சூறால் எங்களுக்கு படிச்சு கொடுக்கும். அப்ப சுருங்கிய உள்ளத்தோடு எங்களால வாழ இயலாது. உள்ளம் சுருங்கி இருந்து உள்ளம் இறுக்கமாக இருந்தா நிம்மதி இருக்காது. எப்ப பார்த்தாலும் ஒரு கவலை உண்டிக்கும், எப்ப பார்த்தாலும் சங்கடமான ஒரு வாழ்க்கை இருக்கும், மனிதர்களோட நல்லுறவு இருக்காது, ஹெப்பி இருக்காது, குறை சொல்லிக்கொண்டே இருப்போம், விமர்சிச்சு கொண்டே இருப்போம், எடுத்ததுக்கெல்லாம் பிழை பிடிச்சு கொண்டே இருப்போம். இப்படியான ஒரு ஒரு நெகட்டிவான ஆட்டிடியூட் எங்களுக்குள்ள டெவலப் ஆகும். ரைட். அப்ப இது ஒரு சிக்கலுக்குரிய விஷயம். இப்ப எங்களோட அன்றாட லைஃப்ல நாங்க எடுத்துக்கொண்டா அடுத்த மனிதர்களோடு சம்பந்தப்படுகின்ற விடயங்கள், நாங்க மூக்கணுனைக்காம இருக்கின்றோமா, அல்லது அடுத்த மனிதர்களோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை பேசாம இருக்கின்றோமா, ரைட், அல்லது என்ன சொல்றேன், அடுத்த மனிதர்கள் மீது பொறாமப்படாம இருக்கின்றோமா, ரைட், அடுத்த மனிதர்களை மட்டம் தட்டி பேசாம இருக்கின்றோமா, ரைட், இன்னொரு மனிதனோட புறநறங்களை நாங்க பேசுவோமா அல்ல பேசாம இருக்குவோமா அதெல்லாம் நாங்க யோசிச்சு பார்த்தா நிறைய இடங்கள்ல நாங்க மாட்டி அப்படித்தானே. சாதாரணமாக 3 பேர் கூடுகின்ற இடத்துல அதிகமாக இன்னொரு மனிதனோடு சம்பந்தப்பட்ட ரகசியங்களும் இன்னொரு மனிதனோடு சம்பந்தப்பட்ட விடயங்களும் தான் உரையாடப்படுறத பார்க்கலாம். இது சும்மா எங்களுக்கு மத்தியில சும்மா சர்வ சாதாரணமாக இது மாறி இருப்பதை எங்களுக்கு பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, அடுத்த மனிதனது மானம், அடுத்த மனிதனது ஈகோ, அடுத்த மனிதனுடைய பௌதிக உடல் கட்டமைப்பு, ஆஹ் இவைகளுக்கு ஆஹ் இவைகளுக்கு பங்கம் ஆஹ் இவைகளுக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில் எமது நடத்தையும் மனப்பாங்கும் அமைகின்ற பொழுது அது பெரிய ஒரு விளைவுகளையும் ஆஹ் மிகப்பெரிய சிக்கல்களையும் எமது வாழ்க்கையிலே ஏற்படுத்துவதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையில் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, எமது உள்ளத்தை ஓரளவு பக்குவப்படுத்தி இது போன்ற விடயங்களிலிருந்து எங்களை தூரப்படுத்திக் கொள்றதுக்கு
மார்க்கம் நிறைய வழிகாட்டலை தந்து கொண்டு இருக்குது. இடையில மிக முக்கியமான ஒரு அம்சம் தான் நாங்கள் இப்போ பார்க்க போறோம். உண்மைக்கும் இந்த அம்சத்தை பொறுத்த வரையில ஒரு பெருமதியான ஒரு வேர்ட். சரியா? அதோட பெருமதி எப்படின்னா பாருங்க, ஒரு மனிதர் சுவர்க்கத்தை நோக்கி செல்ற டைம்ல, ரைட், வாழ்க்கை போராட்டங்கள் எல்லாத்தையும் கடந்து, ரைட், அல்லாஹுக்காக கல்வையும் ரூஹையும் மகளையும் நப்சையும் கொடுத்து வாழ்ந்து அதுக்காக நிறைய தியாகங்கள் செஞ்சு எதிர்பார்ப்புகளோட மரணித்து மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பாட்டப்பட்டு சுவனத்துக்குரிய அடியானாக அவன் மாறிவிட்டான் என்ற ஒரு செய்தி மனிதனை கிடைக்கிற டைம்ல அது ஒரு பெரிய ஒரு விஷயம். அப்படித்தானே? வாழ்க்கையில எங்களோட எண்டிங் ரிசல்ட்ஸ், எங்களோட கடைசி முடிவு. அப்படித்தானே? அப்ப எங்களுக்கு சுவன பாக்கியம் கிடைச்சா, ரைட், வின் பண்ணினா வாழ்த்துவோம் இல்லையா? ஒரு ஆள் ஒரு விஷயத்துல வின் பண்ணினா வாழ்த்துவோம். அது முக்கியமான ஒரு விஷயம். அப்ப எங்களோட வாழ்க்கையில நாங்க வின் பண்ணிட்டோம், எங்களோட மர்ம வாழ்வுல நாங்க வின் பண்ணிட்டோம்டா அதுக்கு கிடைச்சிற வாழ்த்து எப்படி இருக்கும்? அப்படித்தானே? நல்லா யோசிச்சு பாருங்க. அதாவது உலக வாழ்க்கையிலேயும் சின்ன சின்ன கோல்ஸ்களோட நாங்க வாழ்ற டைம்ல வின் பண்ணினா நிறைய பேர் விஷ் பண்ணுவாங்க. அப்படித்தானே? கங்க்ராச்சுலேஷன்ஸ், ரைட், இப்படி விஷ் யூ ஆல் தி பெஸ்ட், இப்படி நிறைய விசேஷங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? அப்ப வின் பண்ணினதுக்கு அப்புறம் எல்லா மனிதனுடைய சைக்காலஜிக்கல் நீட் என்ன? இப்படியான விஷயங்களை கேட்கணும், செவிமடுக்கணும், ஆட்கள் விஷ் பண்ணணும். சரியா? அப்ப நாளைக்கு மறுமையில கிடைக்கிற வெற்றி லேசான வெற்றி அல்ல. அப்படித்தானே? அப்ப அந்த வெற்றி டைம்ல எங்களை எல்லாரும் விஷ் பண்ணுவாங்க. சரி, எங்களை விஷ் பண்ற ஒரு செஷன் ஒன்று நாளைக்கு ஃபியூச்சர்ல நடக்க இருக்குது. சரியா? அப்ப எங்களை விஷ் பண்றது வானுலகத்தில் உள்ள மலக்குமார்கள் விஷ் பண்ணுவாங்க, நபிமார்கள் விஷ் பண்ணுவாங்க, அல்லாஹ்வுக்கு மிச்ச நெருக்கமான அடியார்கள் விஷ் பண்ணுவாங்க. ரைட்? அப்ப அந்த விஷன்றது என்ன சொல்ற, வாழ்த்துறன்றது சும்மா லேசா நாங்க அதை எங்களுக்கு கடந்துட்டு போகிறோம். அப்ப எப்படி எதை கொண்டு வாழ்த்துறேன்னு சொல்லி சொன்னா, தஹியத்துஹும் ஃபீஹா சலாம் என்று சொல்லி சூரத்துல் இப்ராஹிம் 23வது வசனத்துல வருது. எல்லாருடையும் சுவனவாதிகளை எல்லாரும் வாழ்த்துற எப்படின்னா சலாம் சொல்லி வாழ்த்துவான். சரியா? சலாம், சலாம் தான் எங்கட என்ன சொல்ற அந்த அந்த விஷ் பண்ற வேர்ட்ஸ் நாளைக்கு மறுமையில். சரியா? அப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், சலாம்ன்ற இந்த விஷயத்த அல்லாஹு தாலா நாளைக்கு மறுமையில வெற்றியாளர்களை விஷ் பண்றதுக்குரிய வேர்ட்ஸாக பயன்படுத்துறன்றது சின்ன ஒரு விஷயம் அல்ல, அது பெரிய ஒரு விஷயம். சரியா? மலாய்க்காமார்கள், ரைட், நபிமார்கள், விண்ணுலகத்தில் உள்ளவர்கள், ஆத்மாக்கள், சரியா, அல்லாஹு தாலா இப்படி எல்லாருமே சுவனவாசிய விஷ் பண்றதுக்கு பயன்படுத்துற ஒரு சொல் தான் என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுன்னு சொல்லி முழுமையாக சலாத்தை சொல்றோம். ரைட்? அப்ப இந்த சலாத்தை பொறுத்தவரையில சலாத்துட நன்மைகள் விளைவுகள்ன்றது அஹ், குர்ஆன் ஹதீஸ்களை நாங்கள் தொகுத்து பார்த்தா நிறைய என்ன சொல்றேன், நிறைய விளைவுகளே. சரியா? அதுல மிக முக்கியமான ஒன்றுதான் எங்களோட கல்வை தூய்மைப்படுத்து. ரைட்? குறிப்பாக நான் ஆரம்பத்துல சொன்னேன், இன்னொரு மனிதன் பற்றி இருக்கின்ற, ரைட், ஹசது, வஞ்சகம், போட்டி, பொறாமை, பெருமை, மட்டம் தட்டி பார்க்கிறது, ரைட், ஏளனப்படுத்துறது, ஒரு ஆளை அசிங்கப்படுத்துறது, இப்படியான இப்படியான அம்சங்களிலிருந்து எங்களோட கல்வை தூய்மைப்படுத்தும், கல்வை ஒருங்கிணைக்கும். மனிதர்கள் பற்றி மனிதர்களோடு நாங்கள் எப்படி நடந்து கொள்ளணும்னு சொல்லி இஸ்லாம் வழிகாட்டி இருக்கின்ற அந்த நல்ல விஷயத்தின் பாலைகள் அது மோட்டிவ் பண்ணும். இது முதலாவது விஷயம். சரியா? எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் பாருங்க, முக்கியமான என்ன சொல்றது, முக்கியமான அமல்களோடு இணைச்சு சொன்னது. அஷ்ஷு ஸலாம் வத்இமு த்ஆம் வஸிலு அல் அர்ஹாம். அதாவது நீங்க வசல்லு பில்லைலி வன்னாசி நியாம், ரைட், நீங்க சலாத்தை பரப்பிக்கோங்க உங்களுக்கு. சரியா? அதிகம் 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 சலாம் சொல்லுங்க. ரைட்?
அதே மாதிரி உணவளிச்சுக்கோங்க. ரைட், மனிதர்களோடு சம்பந்தப்பட்ட ஹெல்ப். ரைட், உணவளிச்சுக்கோங்க. உறவினர்களை சேர்ந்து நடந்துக்கோங்க. இரவு நேரம் மனிதர்கள் எல்லாம் தூங்கி இருக்கிற டைம்ல நீங்க தொழுங்க. அது குழு அல் ஜன்னத பிசலாமின். நீங்க சலாமத்தாக சொர்க்கத்துக்குள்ள நுழைவீங்க. ரைட், எந்த ஒரு ஸ்ட்ரகிளும், எந்த ஒரு பிரச்சனையும், எந்த ஒரு சங்கடமும் இல்லாம நீங்க சொர்க்கத்துக்குள்ள நுழையணுமா? சிம்பிளா விளங்காம சலாமத்தா நாங்க வேலைகள் நடக்குன்னு சொல்றோம் இல்லையா? அது ஒரு சிம்பிளா, அழகா, ஒரு பிரச்சனையும் இல்லாம. right? அப்ப அப்படியே உங்களுக்கு சொர்க்கத்துக்குள்ள நுழையணுமா? ஒரே 4 வேலை செய்யணும். சலாத்தை பரப்பணும், சாப்பாடு கொடுத்துக்கொள்ளணும், மனித நலன்கள்ல கர்சனை செலுத்தணும். பட் அதே மாதிரி உறவினர்களை சேர்ந்து நடக்கணும், நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் போன்ற பில்டப் பண்ணிக்கணும். ரைட், அதே போன்றுதான் இரவு நேரங்கள்ல மனிதர்கள் தூங்குற டைம்ல அல்லாஹோடு உறவாடுவோம். இதெல்லாம் எங்களுக்கு சொர்க்கத்தை சலாமத்தாக பெற்றுத்தரும். சரியா? சொர்க்கத்தை சலாமத்தாக பெற்றுத்தாருன்ற விஷயம் என்ன இந்த இடத்துல மிக முக்கியமான உளவியல் ஆளம். Right? இந்த இந்த அஹ், இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்ற அப்படின்னா, ஒரு மனுஷன் செட்டிஸ் அடைகிறது எப்பன்னா உள்ளம் சரியாக இருந்தார்கள் தானே. கல்பு ஒன்றுல கல்புக்கு சந்தோஷம் கிடைச்சது அப்படின்னா செட்டிஸ் ஆயிப்போம். அப்படிதானே. ரைட், ஒரு ஒரு வெற்றியை நாங்க சலாமத்தா அடையலும் எப்பன்னா கல்பு சலாமத்தா இருந்தாரு. அப்படித்தானே. அப்ப நாளைக்கு மறுமையில கூட சுவனத்துல சலாமத்தான உள்ளம் கொண்ட ஆட்களுக்கு தான் இடம் இருக்குது. சரியா? குழு முத்துமா அமைதி அடைஞ்ச ஆத்மா, சலாமத் அடைஞ்ச ஆத்மா. சரியா? அப்ப அந்த கல்பு என்ன சொல்ற, கல்பு தூய்மையாக இருந்தா மட்டும்தான் சுவர்க்கத்துக்குள்ளுக்கு நுழையக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். எனவே சலாத்த பரப்புரத்தின் ஊடாக கல்வி தூய்மை அடையும். உள்ளத்துக்கு ஒரு செட்டிஸ் கிடைக்கும். ரைட், உள்ளத்துக்கு ஒரு ராகத் கிடைக்கும். அதான் இந்த இடத்துல சொல்ல வரேன். அதான் இந்த இடத்துல சொல்ல வரேன். ரைட், அப்ப இது மூலா விஷயம். ரைட். பாருங்க, இன்னொரு ஹதீஸ், இன்னொரு முக்கியமான ஒரு ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன, நீங்க ஒரு நாளும் ஈமான் கொண்டவர்களாக மாட்டீங்க. Right? பாருங்க, நாங்க நாங்க ஈமான் கொண்டோம் மட்டும் நினைச்சிட்டு இருக்கிறோம். அமைச்சு அல்லாஹ் மறுமை நாள் இதெல்லாம் ஈமான் கொண்டா எங்கட ஈமான் பூரணம்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன, நீங்க ஒரு நாளும் ரைட் ஈமான் கொள்ளும் வரைக்கும் சுவன நுழைய மாட்டீங்க. Right? அதுக்கப்புறம் சொல்லிட்டு ரைட், அதே மாதிரி நீங்க வலா துமினு ஹத்தா தஹாபு. சரியா? ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் அன்பு செலுத்தி கொண்டு ரைட், நல்லொரு என்ன சொல்ற, மனிதர்களுக்கு இடையிலான நல்லொரு ரிலேஷன்ஷிப் கொண்ட நீங்க காட்டாத வரையில் எங்க ரெட்டிடியூட்ல மனிதர்களோடு நல்ல முறையில் அன்பால பழகுகின்ற ஒரு நடத்த கோலம் வெளிப்படாத வரையில் எங்கட என்ன ஆஹ் ஒரு ஈமான் கொள்ள மாட்டேன் சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உள்ள சுற்றி மெத்தட் சொல்லி தரவா. உங்களோட உள்ளங்களை சுற்றுற, உங்களோட கல்விகளை ஒருங்கிட சுற்றுற. சரியா? உங்களுக்குள்ள இருக்கிற அந்த போட்டி, பொறாமை, வஞ்சகம், குழி வெட்டுறது, ரைட், மட்டம் தட்டி பார்க்கறது, right, இன்னொரு ஆள் பற்றிய பிழையான புரிதல், கருப்பு கண்ணாடி போட்டு பார்க்கறது, தப்பான எண்ணங்கள், இதெல்லாம் நீங்கி உங்களுக்குள்ளுக்கு அன்பு வளர்றதுக்கும் அன்பால நீங்க என்ன சொல்ற மனிதர்களோட உருவாக்குறதுக்கும் ஒரு நல்ல ஒரு மெத்தட் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? அப்ஷு சலாம பைனக்கும். உங்களுக்கு மத்தியில நீங்க என்ன சொல்லுங்க, சலாத்தை பரப்பிக்கோங்க. அப்ஷுன்ற சொல், அதாவது அப்ஷுன்ற சொல் வந்து எப்படின்னா பரப்புறது அல்ல. சரியா? அடிக்கடி அது வாயில சலாம் வந்து கொண்டே இருக்கிறது. சரியா? அதாவது என்ன சொல்றேன், நான் பரப்புறன்றதுக்கும் அடிக்கடி பிளான் பண்ணி எல்லார் மத்தியிலையும் அதை கொண்டு போறன்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்படின்னு சொல்ல வர செய்தி என்னன்னா, நீங்க அடிக்கடி சலாத்தை பரப்பிக்கோங்கன்ற அந்த மெசேஜை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்க பாக்கியம். அப்ப பொதுவா சலாத்தை பொறுத்த வரையில எங்களுக்கு 2 கடமை இருக்குது. முதலாவது கடமை, காண்ற ஆட்கள், தெரிஞ்ச ஆட்கள், தெரியாத ஆட்கள் எல்லாருக்கும், ரைட், முஸ்லிம்ஸ், நான் முஸ்லிம்ஸ் பிரச்சனையே இல்லையா, எல்லாருக்கும், ஆண்களுக்கு, பெண்களுக்கு பிரச்சனையே இல்லை, எல்லாருக்கும் ரைட், சலாத்தை பரப்புறது, சலாத்தை தொடங்குறது
முதலாவது சலாத்தை ஸ்டார்ட் பண்றன்றது எங்கட முதலாவது கடமை. ரைட். ரெண்டாவது கடமை சூரத்து நிசால அல்லாஹ் தாலா சொல்றாங்க, فإذا وإذا حييتم بتحية فحيوا بأحسن منها أو ردوها. உங்களுக்கு ஒரு சலாம் கொண்டு ஒரு ஆள் சொன்னா நீங்க அதுக்கு என்ன மிகச் சிறந்த முறையில் நீங்க அதுக்கு பதில் கொடுங்க. சரியா? அதே மாதிரி அல்லது அதை விடவோ ரைட் நல்ல வேர்ட்ஸ்களை பயன்படுத்தி அதுக்கு பதில் கொடுங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. எனவே சலாத்தை நாங்க தொடங்குறதும் எங்கட காதுக்கு விழுகிற சலாங்களுக்கு பதில் கொடுக்கறதுன்றது எங்கட கல்வை தூய்மைப்படுத்துற சொர்க்கத்தை பெற்றுத்தார மிக முக்கியமான ஒரு நல்லவன். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, இன்றைய நாள் இன்றைய நாளில் நீங்க உங்களோட வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். உங்களோட பிள்ளைகளுக்கு, கணவனுக்கு, உங்களோட உறவினர்களுக்கு, ரைட், உங்களோட சொந்தக்கார ஆட்களுக்கு சலாத்தை பரப்புற ஒரு 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 வேலையில் ஈடுபடலாம். ஃபோக்கஸ் பண்ணி ஈடுபடணும். சரியா? இந்த அத்தனை நலவுகளையும் பெற்றுக் கொள்ளுதல் விஷயத்தில் ஈடுபடும். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் நான் நீங்க மென்ஷன் பண்ணணும். கோபதாபங்களோடு உள்ள ஆட்கள், வெறுப்புணர்வோடு உள்ள சில மனிதர்கள் பற்றி உள்ளத்துல வெறுப்புணர்வு இருக்கு. சில மனிதர்களோடு நாங்க கெப்ப மெயின்டைன் பண்ணும், சில மனிதர்களோடு நாங்க தூரமாகி வாழும். ரைட். அப்ப அவங்கள் சம்பந்தமாக அதாவது உறவுகளை வரையறுத்துக் கொள்ளேலும், ஆனா அது வெறுப்பாக மாறிடப்படாது. ரைட். அது பிரிவினையை கொண்டு வந்துடப்படாது. ரைட். அப்ப அந்த பிரிவினை வெறுப்புணர்வு எங்கள் கல்வை பாதுகாத்துக் கொள்ளணும் என்றாலும் நாங்கள் அடிக்கடி சலாத்தை சொல்லிக் கொள்வோம். ரைட். சலாத்தை சொல்றதுக்கு முந்திக் கொள்வோம், பின்வாங்கப்படாது. சரி. அப்ப நான் இங்க சொல்ல வர விஷயம் என்னன்னா, அஹ் இன்றைய நாள் ரைட் பிளான் பண்ணி சலாத்தை பரப்பிக்கும். ரைட். பிளான் பண்ணுங்க, யோசிங்க, யார் யாருக்கு சொல்ற, எப்படி சொல்ற, குறிச்சுக்கோங்க. இது எத்தனை பேருக்கு சொன்னேன், எத்தனை பேர் இருக்கும்போது நான் சலாத்தை செலவடுத்தேன், எத்தனை பேருக்கு நான் ரிப்ளை பண்ணினேன். செஞ்சு பாருங்களேன். ஈவினிங் ஆக கொள்ளே கல்வி அப்படியே ஃப்ரெஷ்ஷா, சரி, என் கல்வி அப்படியே குளிர்ந்துட்டு போகும். ஏன்னா சலாத்துக்கு அவ்வளோ பவர் உண்டு. அவ்வளோ பவர் ஈக்கிறதால நல்லா தால நாளைக்கு சுவனவாசிகளோட வாழ்க்கைக்குரிய வேர்ட்ஸாக அதை வச்சுக்கிறேன், இல்லாட்டி வச்சுக்க மாட்டேன். ஸோ அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைய நாள் சலாத்தை பரப்புவதற்கும் சலாத்துக்கு பதில் சொல்வதற்கும் உரிய நாட்களாக அமைத்துக் கொள்வோம் என்ற அந்த பிரார்த்தனையோடு இன்றைய செஷனை நான் முடிச்சுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நாளை மீண்டும் 6 மணிக்கு சந்திப்போம். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وعليكم السلام ورحمة الله وبركاته.